ஓகே. ஸோ இந்த ஷார்ட்ஸ்ல இதுக்கு வந்து இந்த மாலிகுலுக்கு நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எழுதுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே. இங்க வந்து நம்ம ஐயூபேக் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐயூபேக் நேமுக்கு நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எழுதுறதுன்னு பார்க்க போறோம். இங்க நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் எழுதும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணா ரூட் வேர்ட் ஆர் பேரண்ட் செயின் தான் நம்ம முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். இங்க ரூட் வேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெப்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெப்ட்னா ஹவு மெனி கார்பன் ஆட்டம்? 7 கார்பன் ஆட்டம் இல்லையா? அப்போ வந்து 1 2 3 4 5 6 7 முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அந்த 7 கார்பன் ஆட்டத்தை நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏஎன்இன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஎன்இன்னா அல்கேன். அங்கே வந்து எங்கேயுமே டபுள் பாண்டும் கிடையாது, ட்ரிபிள் பாண்டும் கிடையாது, எல்லாமே நமக்கு வந்து சிங்கிள் பாண்ட் தான் அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? சப்ஸ்டியூட் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ இங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூட் வந்து இருக்குது? மெத்தில் சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. அது எத்தனை பார்த்தீங்கன்னா 4 பொசிஷன் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் அஷ்யூம் பண்ணிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன் அஷ்யூம் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. ஏன்னா 3 ஒரு டைம் தான் இருக்கு இல்லையா? அப்போ வந்து 3 ஒரு டைம் இருக்குன்னா ஒரு மெத்தில் குரூப் தான் இருக்குது. அப்போ 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்னன்னா 2 மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ ஃபிஃப்த் கார்பன் அகைன் நமக்கு என்னன்னா ஒரு மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்க CH3 வந்து இருக்குது. ஓகே. ஸோ இதான் நமக்கு வந்து சப்ஸ்டியூஷன் நம்ம வந்து எழுதி முடிச்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஹைட்ரஜனால வந்து ஃபில் பண்ணணும். கார்பனுடைய வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ கார்பனை சுற்றி எப்பவுமே நமக்கு வந்து 4 பாண்ட் வந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து ஒரே ஒரு பாண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 3 நீங்க என்ன பண்ணா ஹைட்ரஜன் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாண்ட் வந்து 2 இருக்குது. அப்போ ரிமைனிங் 2 நீங்கள் என்ன பண்ணால் ஹைட்ரஜனால் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 அப்போ 3 பாண்ட் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ரிமைனிங் 1 நீங்கள் என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணணும். அடுத்த நெக்ஸ்ட் கார்பன் கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 4 பாண்டுமே ஆல்ரெடி ஃபில்டு. அப்போ நமக்கு ஹைட்ரஜன் வந்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் கார்பன் என்னது? 1 2 3 அப்போ 3 பாண்ட் இருக்குது. ரிமைனிங் 1க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பாண்ட் வந்து இருக்குது. அப்போ ரிமைனிங் 2 நீங்கள் என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ இந்த லாஸ்ட் கார்பனில் ஒரே ஒரு பாண்ட் மட்டும்தான் வந்து இருக்குது. அப்போ ரிமைனிங் 3 நீங்கள் என்ன பண்ணால் ஹைட்ரஜன் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எழுதுது. இப்போ நம்ம என்ன பண்ணால் மறுபடியும் நம்ம வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு ரெகுலர் ஆர்டர் வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH அப்போ இந்த CHல நமக்கு என்ன இருக்குது? ஒரு CH3 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 2 CH3 வந்து இருக்குது. இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3 வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கார்பனில் ஒரு CH இங்கே மேலே நமக்கு என்ன CH3 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் CH2 CH3 வந்து இருக்குது. அப்போ இதான் இந்த ஸ்ட்ரக்சர். ஓகே. இந்த கொடுத்துருக்கிற ஐயூபேக் நேமுக்கு இதான் வந்து நமக்கான ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்.